மதிப்புக்குரிய இந்த ஆட்சியிலே இவ்வாறு தீர்வை எட்ட முடியாவிட்டால் எந்த ஆட்சியிலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் இதற்கான தீர்வு கிடைக்கப் போவதில்லை என்பது நிச்சயம். நாங்கள் 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கும் இந்த நிகழ்வு முடிவு ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த ஈஸ்டர் தாக்குதல் மூலமாக உண்மையில் அதனுடைய வலி வேதனை ரணம் அது வாயால சொல்ல முடியாது. உண்மையில் எங்களுடைய இதில் பெருவாரியாக அது பாதிக்கப்பட்டது கிறிஸ்தவ சமூகமாக இருந்தது. அதே போன்று முஸ்லிம் சமூகம் உயிர்ச்சேதத்தில் உச்சகட்டத்தை தொட்ட கிறிஸ்தவ சமூகம், அதே போன்று பொருட்சேதம், அதே போன்று அந்த பலிகளையும் வேதனைகளையும் ரணங்களையும் சுமந்த சமூகமாக முஸ்லிம் சமூகமாக ஆக்கினார்கள். கடந்த ஆட்சியாளர்கள் இதற்கான ஒரு தீர்வை, இதற்கான ஒரு இந்த பிரச்சனைக்கு மூலகாரணமாக இருந்தவர்களை கண்டுபிடித்து தண்டனை வழங்குவார்கள் என்று நாங்கள் கடந்த காலங்களிலே நாங்கள் பல்வேறுபட்ட குரல்களை கொடுத்தாலும் இன்று நாங்கள் பார்க்கின்றோம். தேசிய ரீதியாக எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய இந்த ஆட்சியிலே பல்வேறுபட்ட விசாரணைகளுக்கு மத்தியில், ஏனென்றால் கிறிஸ்தவ சமூகம் நம்பி, முஸ்லிம் சமூகம் நம்பி வாக்களித்து ஜனாதிபதியாக்கி இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த விசாரணையின் மூலமாக குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இந்த எதுவிதமான தடைகள் வந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த இனவாதிகள் இந்த விசாரணைகளை தடுக்க வேண்டும், நிறுத்த வேண்டும், இந்த விசாரணைகளை இல்லாமாக்க வேண்டும் என்று பல்வேறுபட்ட கோணங்களிலே பல்வேறுபட்ட அரசியல் அஜெண்டாக்களை நிறைவேற்றி பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்களை செய்கின்றார்கள். ஆனால் நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி என்ற வகையிலே நாங்கள் எங்களது தேசிய தலைவரும் நாங்களும் ஒற்றுமையாக இதில் உடன்பாட்டோடு இருக்கின்றோம். இந்த விடயத்திலே அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த விடயத்தில் நாங்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். இவ்வாறான விடயங்களில் அந்த சூத்திரவாதியை, இதற்காக அநியாயமாக கொல்லப்பட்ட அத்தனை மக்களுக்கும் நிவாரணம், அவர்களுக்கான நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற விடயத்திலே நாங்கள் அவர்களோடு ஒற்றுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் எங்களுடைய மதிப்புக்குரிய இந்த ஆட்சியிலே இவ்வாறு தீர்வை எட்ட முடியாவிட்டால் எந்த ஆட்சியிலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் இதற்கான தீர்வு கிடைக்கப் போவதில்லை என்பது நிச்சயம். ஆகவே நாங்கள் நம்பி வாக்களித்திருக்கின்றோம். இந்த அரசாங்கம் இதற்கான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனைகளை வழங்குவார்கள் என்று நிறையவே நம்பிக்கையோடு இருக்கின்றோம். ஆனால் அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே எதிர்காலங்களிலே நல்ல ஒரு மாற்றம் வரும். நாங்கள் அனைவருமே நாங்கள் இன மத பிரதேசவாதங்களை கடந்து நாங்கள் அனைவருமே ஒரு தாய், ஒரு இறைவனால், ஒரு கடவுளால், ஒரு தாய் தந்தையால் பெற்ற பிள்ளைகள் போன்று வாழ்ந்த சமூகம் மீண்டும் நாங்கள் அவ்வாறு இனி இவ்வாறான தீவிரவாதிகளுக்கு இவ்வாறான குற்றத்தை புரிந்தவர்களுக்கு தண்டனை எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு நினைத்து பார்க்க கூட முடியாத வகையிலே இந்த அரசாங்கத்துடைய அதிவேந்தனை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவருடைய அரசாங்கம் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே நான் வேண்டிக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.